ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நேரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. குரு பகவான் பார்வை ராசிக்கு வருது. வருகிற அக்டோபர் 18 மிக நல்லா இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசி நாதன், ராசி 1-10 குடைவன், தர்ம கர்ம ஸ்தானாதிபதி, லாப ஸ்தானாதிபதி. உங்களுக்கு உடல் மனம் சிந்தனை செயல் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணகர்த்தா. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்திலிருந்து நல்ல இடங்களை பார்க்குறாரு. ராசிக்கு 11ஆம் இடம், ராசியை பார்க்குறாரு. இப்படி நல்ல இடங்களை பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரியா, 9, 11, 1 இந்த 3 இடத்தையும் பார்க்குறது மிகச்சிறப்பு. லாபம் பல வகையில் வரும், நல்லதாக பார்க்கப்படுகிறது. அம்ச யோகம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக வருகிறது. கோடிகளை கொடுக்க அம்ச யோகம் அருமையான அமைப்பு. யாரும் உங்களை தொட்டு பார்க்க முடியாது. சரியா நேர்களே, கோடிகள் எல்லாத்துக்குமா சார் கிடைக்கும்னா, ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக குரு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு தசாபுத்தி நடக்குமா சார் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நடக்கும், கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். உத்திரட்டாதிக்கு வரப்போகிறது கிடையாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வயதான காலத்தில் தான் வரும். ஸோ உங்களுக்கு மற்ற திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த திசையில் நடக்கிறவங்களுக்கு குரு புத்தி நல்லாயிருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வயதான காலத்தில் குரு திசை நடக்கும், அவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ தன்னுடைய தசாபுத்தியில் குரு நல்ல பலங்களை கொடுப்பாரு. அக்டோபர் 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 50 நாளுக்கு அரச யோகம்தான், நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பலன்களும் சொல்கிறேன், சின்ன சின்ன பரிகாரங்களையும் சொல்கிறேன். அதை செய்யுங்க, வீட்டில் இருந்தே செய்யுங்க. செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டுக்கோங்க. வேட்டி கட்டுறதா இருந்தால் மஞ்சள் கரை வேஷ்டி கட்டிக்கோங்க. ஸோ உங்களுடைய உடை ஆள் பாதி ஆடை பாதிம்பாங்க. ஆடையில் மஞ்சள் கலரை ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா சந்தன கலரை ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். நெத்தியில் சந்தனம் பூசிக்கோங்க. வியாழக்கிழமை தோறும் நெத்தியில் சந்தனம் பூசிக்கோங்க. குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க, வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க, தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. பெண்கள் வீட்டில் சமையல் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கிழக்கு பக்கமாக நின்று சமையல் பண்ணணும். அதாவது நிறைய வீட்டில் இது இருக்கும், தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பக்கமாக இருந்தால் சமையல் பண்ணணும். அப்படி அடுப்படி கிழக்கு பக்கம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா, வீட்டில் தென்கிழக்கு மூலையில் ஒரு கல் உப்பு ஜாடி இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பு ஜாடி இருக்கும். அது பீங்கான் ஜாடியாக தான் இருக்கும். ஆனால் பீங்கான் ஜாடியில் உப்பு பீங்கான் ஜாடியில் தான் வைப்பீங்க. நீங்கள் பீங்கான் ஜாடியில் கல் உப்பு வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும், உப்பு கெட்டு போகாமல் இருக்கும். இருந்தாலும் பீங்கான் சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள பொருள். பீங்கான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கல் உப்பை ஒரு சின்ன பித்தளை பாத்திரம், இல்லைனா தாமரை பாத்திரம், இல்லைனா மண் பாத்திரத்தில் வைக்கலாம். மண் பாத்திரம் செவ்வாயோட அனுக்கிரகம். மண்ணில் வைக்கலாம், உப்பும் ஒன்றும் செய்யாது. மண்பானையில் கூட உப்பு வைக்கலாம். சின்ன மண் சட்டி எடுத்துக்கோங்க, ஒரு 100 கிராம் போடுற மாதிரி ஒரு மண் சட்டி. இல்லைனா அகல் விளக்கில் பெரிய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, தீப யாத்திரை விளக்கு, அதில் கொஞ்சம் உப்பை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு விரலி மஞ்சரை வச்சுருங்க. வச்சுட்டு தென்கிழக்கு மூலையில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் எந்த இடம் இருந்தாலும் சரி, அடுப்படியாக இருந்தாலும் சரி, தென்கிழக்கு மூலையில் வச்சுருங்க. எக்ஸ்ட்ரீம் தென்கிழக்கு மூலையில் வைக்கணும். வீட்டில் 4 ரூம் இருந்தாலுமே கடைசி தென்கிழக்கு மூலையில் வைக்கணும். இது என்ன பண்ணுங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை இந்த உப்பை எடுத்து சமையலுக்கு வச்சுக்கோங்க. விரலி மந்திரம் எடுத்து சமையலுக்கு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வச்ச பொருளை நம்ம சமையலுக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போயுமே தென்கிழக்கு மூலையில் கல் உப்பும் விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமியோடைய அனுக்கிரகம் அடுப்படியில் இருக்கும். அடுப்பாங்கரை தென்கிழக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நல்ல மூளை, அக்கினி மூலைன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அங்கே கல் உப்பும் விரலி மஞ்சளும் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அடுப்பாங்கரை நல்லா இருக்கணும், அடுப்படி நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஏன்னா பெண்கள் அடிக்குற புழங்குற இடம் அடுப்படி தான். ஸோ பெண்கள் மகாலட்சுமி வடிவமாக பார்க்கப்படுறாங்க. இப்போதைக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுபடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, நான் சொல்கிற காலத்துக்கு வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்து 7ஆம் இடத்துல போய் நீசம் அடைவார். ஸோ சுக்கிரன் 3-11 வரைக்கும் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அடுத்து 8ஆம் இடத்துக்கு வருவார், ஆட்சி பெறுவார். ஸோ ஒரு 9ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் நவம்பர் மாதம் வரைக்கும், இன்றைக்கி தேதி 29/9/2025, நவம்பர் கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தென்கிழக்கு மூலையில் கல் உப்பையும் விரலை மஞ்சள் வைங்க. சரியா, வச்சுட்டு அதை வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை மாற்றிடுங்க. அதை எடுத்து சமையல் பண்ணிக்கோங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எல்லா பிரச்சனையும் தீரும். குடும்பத்தில் காசு பணம் இருக்கும், விரயம் கம்மியாகும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைப்பீங்க, குரு பகவானை நினச்சிட்டு ஏன்டா அந்த பரிகாரம் சொல்கிறான்னு. குரு பகவான் யோகத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். ஆனால் சனி பகவான் செலவை கொடுப்பார். ஏன்னா அவர் ராசியிலிருந்து 12ஆம் இடம் நோக்கி இருக்கிறாரு. ஒரு பக்கம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் போயிடும். இங்கே தான் பிரச்சனை. மீனராசி நேயர்களுக்கு பிரச்சனை இங்கே தான்.
ஸோ குரு பகவான் கொடுக்குற அந்த அம்ச யோகம் 50 நாள் கொடுக்குற அம்ச யோகம், அந்த தனம் வரணும்னா, தனம் வீட்டில் வந்து தங்கணும்னா, கையில் காசு பணம் தங்கணும்னா இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். சரியா? சின்ன ஒரு பரிகாரம் தான், சிறப்பாக செய்யலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கல் உப்பு விரல் மஞ்சள் வீட்டிலே இருக்கும். சரியா? அதை பெண்கள் தான் வைக்கணும். வச்சு எடுத்துகிட்டு வாரந்தோறும் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வாரம் சனிக்கிழமையிலேருந்து செய்யுங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை தான், வர சனிக்கிழமையிலேருந்து செய்யுங்க. நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் செய்யுங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. 6, 7, 8 கடக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல அசுப பலம், கேதுவோட பிடியில் இருக்கிறார். 7ஆம் இடத்துல நீசம் அடைவார். நீசபங்கம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் 7ல் நீசம் அடைகிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. 8 கூட 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனை ஒரு பிரச்சனை, கூட்டுத்தொழில் பங்குச்சந்தன பிரச்சனை, சொந்த பந்தம் இணக்கத்தில் பிரச்சனை இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெறுவார். ஆயில் தீர்க்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் வம்போலுக்கு பிரச்சனை கொடுப்பாரு. கையில் காசு பணத்தை கொடுத்துட்டு செலவையும் கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார், செலவையும் கொடுப்பாரு. ஸோ 9ஆம் இடத்துல வந்துலேருந்து நல்ல பலங்கள் கொடுப்பாரு. 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரும் குரு பார்வைக்கு வருவார், மிகச்சிறப்பாக இருக்கும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, கல் உப்பு விரலி மஞ்சளை மறந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரி வச்சு எடுங்க. மண் களையம், மண் சட்டி, சின்ன மண் சட்டியில் வச்சு எடுங்க. சரியா? மற்ற பாத்திரத்தில் வச்சா உப்பு கரிச்சு போயிடும் அப்படிம்பாங்க. சரியா? மற்ற பாத்திரத்தில் வச்சோன்னா கரிச்சு போயிடும். கண்ணாடி கிண்ணம் இருந்தால் கூட வைக்கலாம். ஆனால் கண்ணாடியும் வந்து சனி பகவான் ஆதிக்கத்தில் தான் வரும். வேறு வழி இல்லை சார் அப்படின்னா இதில் வைங்க. சரியா? வீட்டில் வந்து கிண்ணம், சிலிக்கான் கிண்ணம், மற்ற இதில் கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சில விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா உப்பு வந்து எல்லாத்தையும் அரிச்சிரும். சரியா? சில பொருட்களை அரிச்சிரும். அதனால் அந்த உப்பை நம்ம யூஸ் பண்ண முடியாது. மண் களையத்தை வைங்க. சரியா? கடையில் கேட்டார், சின்ன மண் களையம் கொடுப்பாங்க, அதில் வைக்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு நேயர்களே, இப்போ வந்து கூடுதலாக சில தகவல்களை சொல்கிறேன். இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. ராசிக்கு 4, 7 கூடையவனும், ராசிக்கு 2, 9 கூடையவனும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 8ஆம் இடம் அசுபஸ்தானம் தான், ஆனால் 8ஆம் இடம் கொஞ்சம் சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய் கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறதுனால கையில் காசு பணம் வரும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். அப்பா வழி உறவுகள் நல்லாயிருக்கும். அப்பா வழி சொத்து பத்துக்கள் கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆள் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, வேகமாக இருப்பீங்க, வீரமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார். படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். 10th +2 படிக்கிற மாணவர்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இருப்பினும் 7 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால சில பேர் கணவன் மனைவி பிரிகிற மாதிரி இருக்கும். உங்கள் கணவனோ மனைவியோ ஒரு தற்காலிகமாக உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. உத்தியோக ரீதியாகவோ மற்ற உறவுமுறை ரீதியாகவோ உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அதுபோல் தாயை விட்டு பிரிகிறதுக்கும் இருக்கும். ஏன்னா 4 கூடியவன் வந்து 4க்கு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே 4க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தாயை விட்டு வீட்டை விட்டு தாயை வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ தாயை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். தாய் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புதன் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் தான் வராரு. அக்டோபர் 3ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ தாய் வழி மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாகவும் வருமானம் நல்லாயிருக்கும். குடும்பத்துக்கு வருமானம் இருக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க, அவ்வளோதான். அதுபோல் வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். நில ஆர்ஜிதம் பண்ணுறவங்க, நில வேலை பார்க்குறவங்க, நில கலார்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கூட்டு தொழில் பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நல்ல காசு பணம் கிடைக்கும். செவ்வாய் சுபத்துவம் மாறதுனால புதன் கூட சேர்ந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால காதல் நல்லாயிருக்கும். அறிவுபூர்வமாக காதலிப்பீங்க. காதல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்கள் பார்ட்னர்கிட்ட நல்லா டைமாக பேசுவீங்க. உங்களோட செயல்பாடு வந்து உங்களுக்கு சிறப்பாக தெரியும். புரிதல் நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்கள் விஷயத்தில் நல்லா இருக்கும். சரியா? நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு நல்ல விதமாக பயன்படுத்திக்குவாங்க. செவ்வாயும் புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வைக்கு வராங்க. ஸோ குருமங்கள யோகம் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. புதனையும் பார்க்குறாரு. ஸோ செவ்வாயும் புதனையும் குரு அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறதுனால அக்டோபர் 18 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து குருவுக்கு கேந்திரமாக வருவாங்க. அதிசாரம் எடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்த குருவுக்கு கேந்திரமாக வருவது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புதன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. சரியா? புதன் வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. சரியா? அக்டோபர் இல்லை, அவர் வந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இருக்கிறார். டிசம்பர் 1 வரைக்கும் இருக்கிறார். 1/10 1/12 வரைக்கும் இருக்கிறார். 1/10 டு 1/12 வரைக்கும் இருக்கிறார். அப்படி சொன்னோம்னா எப்படி? அக்டோபர் 1 டிசம்பர் 1 வரைக்கும் இருக்கிறார். ஸோ 2 மாத காலம் வந்து புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த பலங்களை தருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பேச்சு நல்லாயிருக்கும். பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வாத்தியார் வேலை, டீச்சர் வேலை, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கு நல்லாயிருக்கும். எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க, பின்னணி பாடகர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், இது மாதிரி தொழில் இருக்குது நல்லாயிருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இருக்கிற இடத்த விட தூரமாக போவாங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தூரம் இருக்கும். தூரதேச பயணம் இருந்தாலுமே வருமானம் நல்லாயிருக்கும். அந்த வருமானத்தை வீட்டுக்கு கொடுப்பீங்க. ஸோ இப்படி சில பலன்களெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புதனும் செவ்வாயும் சேர்ந்து செய்கிறாங்க.
சுக்கிரனுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், சுக்கிரன் நிலைப்பாட்டுக்கு தான் இந்த விரலி மஞ்சளையும் உப்பையும் பயன்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். இதை செஞ்சிட்டிங்கன்னா யாரும் உங்கள்கிட்ட வர முடியாது, உங்களை யாரும் தொட்டு பார்க்க முடியாது, ஊரே உங்களை பற்றி நல்லபடியாக பேசும். சரியா? நல்லா இருக்கிறாருங்க, மீனராசிக்காரர் நல்லா இருக்கார். இந்த ஏழச்சனியாக இருந்தாலுமே நல்லா இருக்கிறாரு, சிறப்பாக இருக்காருன்னு ஊர் மெச்சுற காலம் வரப்போகுது உங்களுக்கு. அதுபோக சனி பகவானும் சுபத்துவம் வராரு. ஏன்னா சனி பகவான் குரு பார்வைக்கு வரப்போகிறாரு. அடுத்த வருகின்ற நாட்களுக்கு குரு பார்வைக்கு வராரு. இப்போ சனி பகவான் ராகுவோட சேர்ந்து 12ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்பில் இருக்குது. நல்லதான், விரையும் குறையும், அலைச்சல் குறையும், டயத்துக்கு தூங்குவீங்க, நல்லபடியாக தூங்கி எந்திப்பீங்க, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைக்க போகிறீங்க. ஸோ ஊர் வந்து உங்களை மெச்சுற காலம் வரப்போகுது. அக்டோபர் 18ஆம் தேதிக்கு முன்னாடி ஊரே உங்களை மெச்ச போகுது, எல்லோரும் பாராட்ட போகிறாங்க, நல்லபடியாக வாழ போகிறீங்க. சின்ன சின்ன பரிகாரத்தை மட்டும் வீட்டில் செய்யுங்க. அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவர்கள் நான் சொன்ன வழிபாடு செய்யுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இலவசமாக பண்ணுற சரிசனாக தான். தினமும் சூரியன் வீடு தேடி வருவார், அவர் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திங்கக்கிழமை வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லைனா வீட்டில் சிவன் படம் இருந்துச்சுன்னா சிவன் பாதத்துக்கு வில்வ இலையில் போடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. அரச மரம் வந்து கோயிலில் தான் இருக்கும். கோயிலுக்கு போனீங்கன்னா அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு விநாயகர் கும்பிட்டுவாங்க. அதே மாதிரி கோயிலில் இருக்கிற குருக்களுக்கு எதோ முடிஞ்சாலும் உதவி பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வேலைகளை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து வேறு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ஒரு சில வழிபாடுகளை சொல்கிறேன், அதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா வந்துங்களேன், சனி பகவானுடைய கெடுபலியிலேருந்து வெளியே வரலாம். ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ நல்லது செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாரு. சரியா? அவர் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சனி பகவான் ஆதித்தில் சனி பகவான் கெடுபலிலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள். என்ன சார் அப்படின்னா, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற கற்பனசாமி கோயிலுக்கு போங்க, இல்லைனா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, ஐயனார் கோயிலுக்கு போங்க, சாஸ்தா கோயிலுக்கு போங்க. பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். சரியா? பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சனிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ போய் விளக்கு போட்டு வாங்க. இரவு 7 to 8. அதுபோக வந்து தினமும் காகத்துக்கு வந்து சாப்பாடு வைங்க, தண்ணி வைங்க, ரொட்டி துண்டு பிஸ்கட் வைங்க. சாப்பாடில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க, எள்ளு துவையலை சேர்த்துக்கோங்க. சனிக்கிழமை வீட்டில் வந்து சாப்பாட்டை நல்லெண்ணெயை சேருங்க. உளுந்தம்பருப்பு சாதம் சாப்பிடுங்க. தொளி உளுந்தம்பருப்பு சாதம் அந்த காலத்திலலாம் செய்வாங்க. தொளி உளுந்தம்பருப்பு சாதம் செய்வாங்க. அதை வந்து சாதத்தில் போட்டு ஊற போட்டு அவிச்சு அதில் வந்து நல்லெண்ணெயும் எள்ளு துவையலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் வெகுவாக குறையும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போனவர்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவை பாருங்கள். இருப்பினும் நீங்கள் வந்து சனிக்கிழமை வந்து தொளி உளுந்தம்பருப்பு சாதமும் எள்ளு துவையலை வச்சு சாப்பிடுங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. ஆண்கள் சனி புதனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பெண்கள் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதுபோக வந்து சனி பகவானுக்கு வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா இரும்பு அகல் விளக்கில் விளக்கு போடுங்க. இரும்பு அகல் விளக்கு இருக்கும், அந்த வாங்கி போடுங்க. பட் அந்த விளக்கை விட்டுட்டு வந்துட முடியாது. இரும்பு அகல் விளக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இரும்பு அகல் விளக்கில் போடுங்க. இல்லைனா எள்ளு விளக்கு போடுங்க, கிளியாஞ்சட்டிலே எள்ளு விளக்கு போடுங்க. கருங்குவளை மலர்களால் வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லைனா ஆஞ்சநேயர் கொடுங்க கருங்குவளை மலர்கள். சனிக்கிழமை அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை கருப்பு கலர் வர மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். சனி பகவான் கெட்டு போனவர்கள் இந்த காலகட்டத்தில் கருப்பு கலர் சட்டை போட்டுக்கலாம், இல்லைனா கருப்பு கரை கட்ட வேஷ்டி கட்டுக்கலாம். சிலவர் அதில் ஆச்சாரம் பார்ப்பாங்க, அது வந்து கருப்பு கலர் வந்து துக்கத்துக்கு தானே போடுவாங்க அப்படிம்பாங்க. இல்லைனா கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. வலது கையில் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கருப்பு கயிறு கட்டிக்கோங்க, அது போதும், சிம்பிளாக போகும். அதுபோக விநாயகர் வழிபாடு அதிகமாக படுத்திக்கணும். விநாயகர் வழிபாடு, அனுமார் வழிபாடு. நான் விநாயகர் படத்தை நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன், நிறைய நேர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். மீனராசிக்கு பக்த கணபதி, அதுபோல் ஆஞ்சநேயர் படமும் இருக்குது. வேண்டியவர்கள் என்கிட்ட கேளுங்க, நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். மீனராசிக்கு வேண்டிய விநாயகர் படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் அனுப்புகிறேன், ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன். ஆஞ்சநேயர் வந்து தவகோலத்தில் இருப்பார், அந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. 8807457629. ஆஞ்சநேயர் படம் விநாயகர் படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மீனராசிக்கு உள்ள ஆஞ்சநேயர் படத்தையும் விநாயகர் படத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடுங்க. இந்த ஏழரை காலகட்டம் முடிகிற வரைக்கும் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை போடுங்க, ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை போடுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பூந்தி வைங்க, ஒரு 50 கிராம் பூந்தி வாங்கி வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டில் இதை செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராகு வேளையில் காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். இது கோயிலில் போய் தான் வழிபாடு பண்ணணும். நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், இதில் எது முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எது சாத்தியப்படுதோ அதை செஞ்சீங்கன்னா மிக சாதுரியமாக பார்க்கப்படுகிறது. தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவரை கும்பிடலாம். அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்களுக்கு உதவி பண்ணுங்கள்.
கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு கொடுங்க, பிஸ்கட் கொடுங்க. கோதானம் செய்யுங்க. கோதானங்கிறது வந்து காசு இருக்கிறதா செய்ய முடியும். கோயிலில் போய் கோமாடங்களுக்கு போய் பசுங்கன்று வாங்கி விடுறது. இல்லைன்னா பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க. செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழமும் அச்சு வெல்லமும் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுங்க. அதுபோக சனி பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷத்துக்கு வழிபாடு கொடுங்க. சிவனுடைய அபிஷேகத்துக்கு வந்து தயிர் கொடுங்க. சரியா, தயிர் வீட்டில் உர ஊற்றின தயிரை போய் கொடுத்தீங்கன்னா மிக நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் நல்ல பலம் இருக்கும். புத்திர பாக்கியம் வேண்டுகிறவர்கள், பிள்ளை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க சனி பிரதோஷத்து அன்னைக்கு சனி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு தயிர் கொடுக்கணும். இந்த பாக்கெட் தயிரெலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. வீட்டில் முத நாளே உர ஊற்றி வச்சுட்டு அந்த தயிரை கொண்டு போய் நீங்கள் பாத்திரத்தில் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சித்தர் பீடங்கள் ஜீவசமாதிகள்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் குறையும். ஏன்னா அடுத்து சனி பகவான் நவம்பர் 28க்கு மேலே நேர்கதியில் பயணம் பண்ணுவார். ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, அடுத்த வருட காலத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் ராசியில் அதிகமாக இருக்கிறதுனால சித்தர் பீடம் ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து வன்னி மரம் இருக்கும். ஒவ்வொரு கோயிலும் வன்னி மரம் இருக்கும். அந்த வன்னி மரத்தை வணங்கினீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் குறையும். பொதுவாக வன்னி மரத்துக்கு அடியில் விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் இருப்பார். இல்லைனா வன்னி மரம் சில கோயிலில் ஸ்தலமாக இருக்கும், விருட்சகமாக இருக்கும். அந்த வன்னி மரத்தை சுற்றிட்டு வாங்க. அந்த வன்னி மரத்து இலைகளை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு அதை கும்பிடுங்க. சரியா, பூஜை அறையிலையோ உங்கள் வீட்டில் உள்ள பெட்டியிலையோ முக்கியமான இடத்துலையோ அதை பாதுகாப்பாக வச்சு அந்த வன்னி மரத்து இலையில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா யாரும் உங்களை தொட முடியாது. நல்லா இருப்பீங்க. சரியா நேயர்களே, நல்லபடியாக வாழ்வீங்க. மற்றவங்க உங்களை கொண்டாடுவாங்க, மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இடைஞ்சல் இல்லாமல் வாழ்வீங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறீங்களோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் வாழ்வீங்க. எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. ஊரே உங்களை மெச்சும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மற்றவங்க நம்மளை பாராட்டினோம்னா நம்ம வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கணும். பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். நம்ம தொழில் உத்தியோகம் வியாபாரத்தை நல்லபடியாக பார்த்தோம்னா நம்ம நல்ல நிலைமையில் இருப்போம். பிறருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருப்போம். அப்போ மற்றவங்க வந்து நம்மளை நல்லபடியாக மெச்சுவாங்க, நம்மளை நல்லபடியாக பாராட்டுவாங்க. நல்லா இருக்கான்ப்பா, அவன் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான், என் பிள்ளையை கட்டி கொடுத்தேன், நல்லபடியாக பார்த்துக்கிறான் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும். சரியா, உங்களுக்கு 30 வயசு ஆனாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, 90 வயசாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற நிலைமைக்கு உங்கள் கமிட்மெண்ட்டுக்கு உங்கள் ஏற்பாட்டுக்கு நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு சார், ரிட்டையர்ட் ஆகிட்டேன், பென்ஷன் வாங்குகிறேன், ஆனால் உடல்நல பிரச்சனை, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா டாக்டரை பார்க்கணும், டயத்துக்கு மாத்திரை சாப்பிடணும். நான் சொன்ன இந்த காரியத்தில் ஏதோ ஒரு 1-2 எடுத்து செய்யணும். எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். சரியா, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்து நம்மளால் முடிஞ்ச அளவு செய்யணும். அதுக்காக தான் நான் சில வழிபாடை சொல்லுவேன். வீட்லேயும் செய்ய சொல்லுவேன், கோயிலையும் போய் செய்ய சொல்லுவேன். எது சௌகரியப்படுதோ அதை செய்யுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். சரியா, நீங்கள் வந்து இயல்பாக இருந்து ஃப்ரீயாக இருந்து காரியத்தை செஞ்சால் தான் நல்லது. கஷ்டப்பட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அவதியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக செய்யுங்க. தெய்வம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஒரு 10 பாயிண்ட் சொன்னேன்னா அதில் உங்களுக்கு எது பாசிபிலிட்டியாக இருக்கோ, சாதகமாக இருக்கோ அதை வந்து வீட்டில் எடுத்து செய்யுங்க. சுருக்கமாக செய்யுங்க, திட்டமாக செய்யுங்க. திட்டமிட்ட காரியம் தெவிட்டாத இன்பத்தை கொடுக்கும். அதுபோல் சனி பிரதோஷம் அன்னைக்கு வழிபாட்டில் கலந்துக்கோங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். சிவபெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் வில்வ இலையில் வாங்கி கொடுங்க. தினமும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும், அதான் ரொம்ப முக்கியம். தினமும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும், ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லணும். நான் ஆஞ்சநேயர் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஃபோட்டோவை கொடுத்துட்றேன். அந்த ஃபோட்டோ வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் மீனராசி சார், எனக்கு வேண்டிய ஆஞ்சநேயர் படத்தையும் விநாயகர் படத்தையும் அனுப்புங்கன்னு அனுப்பிவிடுவேன். அதுபோக கற்பனசாமி மந்திரம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வீட்டில் சொல்லலாம். கற்பனசாமி மந்திரம், ஆஞ்சநேயர் மந்திரம், விநாயகர் மந்திரம், ராம மந்திரத்தை சொல்கிறது மிகச்சிறப்பு. ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ராம மந்திரத்தை சொல்லணும். சரியா, ராம மந்திரம் ஓம் கோசல ராமா போற்றி, தசர ராமா போற்றி, கையை ராமா போற்றி, சீதா ராமா போற்றி, ஜானகி ராமா போற்றி, அனந்த ராமா போற்றி, சுந்தர ராமா போற்றி, ஸ்ரீராமா போற்றி, ராஜா ராமா போற்றி, ரகுராமா போற்றி, பலராமா போற்றி, பரசுராமா போற்றி, பட்டாபிராமா போற்றி, கோதண்ட ராமா போற்றி, அயோத்தி ராமா போற்றி. நன்மை செல்வம் 4 நல்குமே, திண்மபாவம் தேய்ந்து ஜெயமே, ஜென்மம் மரணம் இன்றி திருமே, இம்மையே ராமர் என்று எழுத்தினால். கம்பராமாயணத்தில் கம்பர் சொன்னது இதை சொல்லணும். சரியா, அதுபோல் ஆஞ்சநேயரோட மந்திரத்தை சொல்லணும். சனிக்கிழமை இரவு 8 to 9 கும்பிடணும். ஆஞ்சநேயருக்கு துளசியை போட்டு நான் சொன்ன அந்த நைவேத்தியம் வச்சுக்கிட்டு கும்பிடணும். ஓம் ஆஞ்சநேயா போட்டி, அனுமந்தா போட்டி, வாயுபுத்திரனை போட்டி, கேசரி மைந்தனை போட்டி, ராமபக்தனை போட்டி, ராமதூதனை போட்டி, ருத்திராவதாரமை போட்டி, பஜரங்க பிள்ளையை போட்டி, மாருதியை போட்டி, அனுமந்தையா போட்டி, அஞ்சலி புலவனை போட்டி, சிரஞ்சீவியை போட்டி, சஞ்சீவியை போட்டி, ஸ்ரீராமஜெயம் 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 இதை சொல்லணும். சரியா, அதுபோல் விநாயகர் மந்திரம் உங்களுக்கு தெரியும். விநாயகரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சரியா, விநாயகருக்கு உள்ள மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வந்து மீனராசிக்கு வந்து வருகிற காலங்கள் நல்லாயிருக்கும். 7.5 சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். சரியா நேயர்களே,
சரி சார், பலன்கள் இப்படி சார் இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படி பார்த்தோம்னா, பலன்கள் பொதுவாக மீனராசிக்கு இப்போ வருகின்ற காலகட்டத்தில் வந்து சாதகமாக தான் இருக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்ட நேரத்தை சரியாக முடிப்பீங்க. வீட்டில் மங்களகரமான சூழ்நிலை இருக்கும். மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கோங்க. சரியா, இந்த வாரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும். தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இருப்பினும் சில பேர் இந்த பிளட் ப்ரெஷர் டயாபெட்டிக்காக இருக்கிறவங்களாம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. 8ல் செவ்வாய் இருக்கிறாரு. சரியா, 8ல் செவ்வாய் இருந்தாருன்னா அவர் 11ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். 11ஆம் இடம் தான் நோயை தீர்க்கிற இடம். இருந்தாலும் குரு பார்வை வாங்கி தான் பார்க்குறாரு. இருந்தாலும் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதுபோக வேலைப்பளுவு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு வேலைப்பளுவு அதிகமாக இருக்கும். உடல்நல சோர்வு இருக்கும். ஓய்வு எடுத்துக்கோங்க. தேவையான ஓய்வை எடுத்துக்கோங்க. கையில் காசு பணம் கரெக்டாக இருக்கும். தேவைக்கு பணம் இருக்கும். பழைய முதலீடுகளில் லாபம் இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்க தாத்தா பாட்டி இவங்ககிட்ட ஆலோசனை கட்டிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில செலவுகள் வந்தாலுமே அந்த செலவுகள் சரி பண்ணிடுவீங்க. வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். சேமிப்பு அதிகப்படுத்துங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. குரு சுக்கிர தொடர்பும் இருக்குது. செலவு கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் தேவையான செலவுகளை பார்த்து தான் ஆகணும். படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். படிப்பில் ஆர்வம் காட்டுங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வியும் நல்லா தான் இருக்குது. தொழில் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சரியா, சில பேருக்கு மாற்றம் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடு பண்ணலாம். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. 10 கூடியவனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. நல்ல விதமாகவும் பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கிறது. 10ஆம் இடத்துக்கு ஒரு நாள் செவ்வாய் பார்வை இருந்தது. இனிமேல் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். ஜரூராக இருக்கும். நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தோட டயத்தை செலவு பண்ணுவீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். நண்பர்களோட ஆதரவு இருக்கும். பிரிவுகளுடைய ஆலோசனை கேட்டு செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. பெரியவங்ககிட்ட கேட்டுட்டனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். அவங்களோட ஆதரவும் இருக்கும். நல்லாயிருக்கும் நேயர்களே. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, நான் சொன்ன அந்த பரிகார வழிபாடு வீட்டில் அந்த கல் உப்பு விரலி மஞ்சள், அடுத்து இந்த சனி பகவானுக்கு சிறையதை சொல்லியிருக்கிறேன். சில வழிபாடுகளை நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். வீட்லேயும் செய்ய சொல்லியிருக்கிறேன். கோயிலுக்கு போக சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சிட்டிங்கன்னா ஊரே உங்களை பார்த்து மெச்சும். சரியா, ஊர் மிச்சம் வாழ்வீங்க. நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் பூரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழுக நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்கள்.